வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A கவுன்சிலிங்க்கு போறப்போ, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். அத நீங்க என்ன ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க அங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்றப்ப ஈஸியா இருக்கும். அப்படிங்கிறத பத்தி வந்துட்டு ஃபுல் டீட்டெயில்டா பார்க்கலாம். சரிங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தின ஒரு ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ இன்னும் நீங்க பார்க்கலைன்னா, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. மறக்காம இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அதையும் பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பத்தின ஒரு கிளியர் ஐடியா வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். நம்ம மெயினான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கறக்கு முன்னாடி, அடிஷனலா டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்து பார்த்துரலாம். ஏன் ஃபர்ஸ்ட்டு நம்ம அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ வந்து பார்க்குறோம்னா, இப்ப நம்ம பார்க்குற டாக்குமெண்ட் வந்துட்டு எல்லாருக்குமே காமனான ஒரு டாக்குமெண்ட். சரிங்களா? அதாவது நம்ம ஒரு சில கேட்டகரைஸ் வந்துட்டு பண்ணியிருக்கிறோம். அது என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அடிஷனல் டாக்குமெண்ட்ல ரொம்ப மெயினா இருக்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு. ஆதார் கார்டு அப்படி இல்லைன்னா, உங்க கையில ஆதார் கார்டு இல்லைன்னா, ஏதாவது ஒரு அ கவர்ன்மென்ட் புரொவைடட் ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப் வந்துட்டு நீங்க வச்சுக்கங்க. சரிங்களா? அடுத்தது வந்துட்டு ரீசென்ட்லி டேக்கன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்துட்டு வச்சுக்கங்க. மினிமம் வந்துட்டு 2 தேவைப்படும். அப்படி அத விட அதிகமா வச்சுக்கிட்டாலும் நல்லது தான். சரிங்களா? அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் ஆல் சர்டிஃபிகேட்ஸ். நீங்க என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாம் வந்துட்டு மெயினா நம்ம அடுத்ததா சொல்லப் போறது எதெல்லாம் எடுத்துட்டு போறீங்களோ, அது எல்லாத்துலயுமே மினிமம் ஒரு 2 செட் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கங்க. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங்க்கான மெமோவ மறக்காம எடுத்துக்கங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜெனரல் அப்படின்னு வந்துட்டு ஒரு கேட்டகரி எத பிரிச்சிருக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வித்தவுட் எனி ஸ்பெஷல் ரிசர்வேஷன். எந்த ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷனும் இல்லாம இருப்பாங்க. அதாவது பிஎஸ்டிஎம், அ பிடபிள்யூடி, அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், டிடபிள்யூ இந்த மாரியான கேட்டகரிஸ் எதுலயும் சேராதவங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துட்டு போணும் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கேண்டிடேட்டுக்கான ஃபோட்டோகிராஃப். நம்ம அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அடிஷனல் டாக்குமெண்ட்லயே வந்துட்டு சொல்லியிருப்போம். மினிமம் வந்துட்டு 2 ஃபோட்டோகிராஃப் வச்சுக்கங்க. அதுக்கு மேல வச்சுக்கிறது உங்களோட இஷ்டம். சரிங்களா? அதுக்கு அடுத்ததா வந்துட்டு 2வதா நீங்க என்ன டாக்குமெண்ட் வச்சுக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்துட்டு வச்சுக்கணும். ஒரு சிலர்கிட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு புரொவைட் பண்ண அந்த அட்டையில வந்த கார்டு இருக்கும். அதாவது ஓல்டு கார்ட் டைப்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா, இப்ப லேட்டஸ்ட்டா வர்ற இ சேவா கேந்திரா மூலியமா வந்துட்டு பதிவு பண்ணி வாங்குற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டா இருந்தாலுமே வந்துட்டு ஓகே தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எவிடன்ஸ் ஆஃப் ரிலிஜியன். சரிங்களா? ஒரு சிலருக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லயே அவங்களோட ரிலிஜியன் என்ன அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தா, இந்த எவிடன்ஸ் ஆஃப் ரிலிஜியனுக்குமே அவங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையே புரொவைட் பண்ணலாம். அப்படி ரிலிஜியன் வந்துட்டு மென்ஷன் பண்ணல அப்படின்னா, உங்களோட நியர்பை விஏஓ அப்படி இல்லைன்னா தாசில்தார் ஆஃபீஸ்ல வந்துட்டு நீங்க போயிட்டு, இந்த மாரியான எக்ஸாம் பர்ப்பஸ்க்கு எனக்கு ரிலிஜியன் மென்ஷன் பண்ண மாரி ஏதாவது ஒரு போனஃபிட் சர்டிஃபிகேட் மாரி ஏதாச்சும் ஒண்ணு புரொவைட் பண்ணா ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு வாங்கிக்கங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் 4வது பிளேஸ்ல வைக்க வேண்டியது எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட். அதாவது உங்களோட 10த் மார்க் லிஸ்ட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட +2 மார்க் லிஸ்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு 5 டாக்குமெண்ட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட யுஜி டிகிரி. சரிங்களா? நீங்க அப்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஒண்ணா வந்துட்டு நீங்க ப்ரொவிஷனல வச்சு நீங்க டிகிரிக்கான இது வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லன்னா டிகிரி சர்டிஃபிகேட் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்பீங்க. இது 2ல வந்துட்டு எதோ நீங்க ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ, அப்ளை பண்றப்போ அந்த டாக்குமெண்ட்ட வந்துட்டு மெயின் ஃபைல்ல வச்சுட்டு, மத்த டாக்குமெண்ட்ட வந்துட்டு இன்னொரு ஃபைல் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா போட்டு வச்சுக்கங்க. சரிங்களா? பின்னாடி வந்து அங்க போனதுக்கப்புறம் அவங்க கேட்டாலும், ஈஸியா வந்துட்டு எடுத்து காட்டுறதுக்கு முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எவிடன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரொவிஷனலையோ, இல்ல டிகிரியவோ, இல்ல கன்சாலிடேட்டட் மார்க் லிஸ்ட்டையோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ, உங்களோட டிகிரி சம்மந்தமா இந்த 3 டாக்குமெண்ட்டையுமே கையில வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அதுக்கப்புறமா எத வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஹால் டிக்கெட்ஸ். ஹால் டிக்கெட்ங்கிறது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிரிலிமினரி எக்ஸாம் எழுதுனதுக்கான ஹால் டிக்கெட்டும், அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் எழுதுனதுக்கான ஹால் டிக்கெட்டையும் வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோடட் டாக்குமெண்ட் லிஸ்ட்டு. இந்த அப்லோடட் டாக்குமெண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வந்து அங்க இ-சேவா மையத்தில வந்துட்டு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அக்னாலெட்ஜ்மென்ட் ஷீட் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி, அதில சைனும் பண்ணி அத திரும்ப வந்துட்டு நீங்க அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஷீட்டோட பிரிண்ட் அவுட் வந்துட்டு நீங்க வச்சுக்கங்க கையில. இது யாருக்கெல்லாம் வந்துட்டு அப்ளிகபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் அதாவது வித்தவுட் எனி ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த 9 சர்டிஃபிகேட்டும் வந்துட்டு முக்கியமா தேவை. அதோட சேர்த்து வந்துட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாரி அடிஷனல் டாக்குமெண்ட்ஸான ஜெராக்ஸ் காப்பீஸு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் கவுன்சிலிங்க்கான மெமோவோட பிரிண்ட் அவுட். இது 3ம் வந்துட்டு அடிஷனலா வச்சுக்கணும். ஸோ டோட்டலா உங்க கையில எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, 12 டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு எடுத்துட்டு போற மாரி இருக்கும். சரிங்களா?
அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸுக்கு நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா? ஹால் டிக்கெட் வரைக்கும் வந்துட்டு எல்லாமே சேம் தான். ஜெனரலா சொன்னேன். ஹால் டிக்கெட் வரைக்குமான இது எல்லாமே சேம் தான். நீங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ஸ் அதாவது வந்துட்டு எவ்வளோ டைப் ஆஃப் சர்டிஃபிகேட் நீங்க வந்து ஸ்கூல் மாறி, மாறி படிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு தனித்தனியா வந்துட்டு சர்டிஃபிகேட் வந்துட்டு வாங்கியிருப்பீங்க. 1 டூ 5க்கு தனியா, 6 டூ 10க்கு தனியா, 11, 12 தனியா, அதுக்கப்புறம் யூஜி தனியா, பிஜி தனியா இந்த மாரி வந்துட்டு தனித்தனியான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க. இந்த மாதிரி உங்களது எவ்வளோ சர்டிஃபிகேட் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்குதோ, எல்லா சர்டிஃபிகேட்டையுமே எடுத்துக்கங்க கையில. அந்த சர்டிஃபிகேட்டுக்கு ஜெராக்ஸும் போட்டு வச்சுக்கங்க. மத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்டோட ஃபோட்டோகிராஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எவிடன்ஸ் ஃபார் ரிலிஜியன் இது எல்லாமே வந்து நம்ம ஜெனரல்ல சொன்னது மட்டும் தான். சரிங்களா? அதுக்கு அடுத்த கேட்டகரி நம்ம எத வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி 1 அண்ட் டிகிரி 2. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, 2 டிகிரி வந்துட்டு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அவங்க என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு டிகிரி 1ல வந்து என்ன டிகிரிக்கானது வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ, அந்த டாக்குமெண்ட்ட வந்துட்டு எடுத்துக்கங்க. புரொவிஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் ஏதோ ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்துட்டு எவிடன்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு எத அப்லோட் பண்ணீங்களோ, அதை எடுத்துக்கங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மெயின் ஃபைல்ல வந்துட்டு வைக்கணும். டிகிரி 2 வந்துட்டு பண்ணவங்க, அந்த டாக்குமெண்ட்டே எடுத்து எதுக்கப்புறம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த எவிடன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கான டாக்குமெண்ட் வைப்பீங்க இல்லையா? அதுக்கு அடுத்ததா வந்துட்டு இந்த டிகிரி 2க்கான சர்டிஃபிகேட்ட வந்துட்டு வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து அக்னாலெட்ஜ்மென்ட் ஷீட். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வர்றது வந்துட்டு ஃபோட்டோகிராஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எவிடன்ஸ் ஆஃப் ரிலிஜியன், எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட். இது எல்லாமே வந்துட்டு சேம் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 7 டாக்குமெண்ட் வந்துட்டு சேமா தான் வருது. யார் யாருக்கெல்லாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரலுக்கு, பிஎஸ்டிஎம்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிகிரி 1, டிகிரி 2 2 டிகிரி வந்துட்டு பண்ணவங்களுக்கு. சரிங்களா? அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்கிற அந்த 7 டாக்குமெண்ட் வந்துட்டு சேமா தான் வருது. ஸோ, நீங்க இந்த 7 டாக்குமெண்ட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீட்டா ஃபைல்ல அரேஞ்ச் பண்ணிருங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் ஸ்டாஃப். கவர்ன்மென்ட் ஸ்டாஃப்க்கு வந்துட்டு எந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நமக்கு தேவை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தான் வந்துட்டு அடிஷனலா வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ, அந்த சர்டிஃபிகேட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எங்க நீங்க அரேஞ்ச் பண்ணணும்னா, எவிடன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டுக்கு கீழ அந்த இடத்துல நீங்க என்ன டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்களோ, அதுக்கு அடுத்ததா வந்துட்டு இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்துட்டு வைக்கணும். சரிங்களா? கவர்ன்மென்ட் ஸ்டாஃப்க்கு அடுத்தது வர்றது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன் அதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்டிட்யூட் விடோஸ் சரிங்களா? அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எவிடன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு அப்புறமா எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்தா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கான சர்டிஃபிகேட்டும், அப்படி இல்ல வந்துட்டு டிடபிள்யூ கேட்டகரியில இருக்கிறவங்கன்னா வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிபியூட் விடோக்கான சர்டிஃபிகேட்டையும் வந்துட்டு அந்த இடத்துல வைக்கணும். சரிங்களா? ஒரு சிலர் வந்துட்டு ஆ ஆதரவற்ற விதவை சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வாங்கியிருப்பீங்கன்னா, ஆர்டிஓ ஆஃபீஸ்ல வந்துட்டு வாங்கியிருப்பீங்க. விதவை சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தாலுகா ஆஃபீஸ்ல வாங்கியிருப்பீங்க. சரிங்களா? இது 2யும் வந்துட்டு தயவு செஞ்சு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்க கொண்டுட்டு வர வேண்டிய முக்கியமான டாக்குமெண்ட் எது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆதரவற்ற விதவை சான்றிதழ். அதாவது டிஸ்ட்ரிபியூட் விடோவோட சர்டிஃபிகேட்ட தான் எடுத்துட்டு வரணும். இந்த சர்டிஃபிகேட் புரொவைட் பண்ணது யாரா இருப்பாங்கன்னா, ஆர்டிஓ வந்துட்டு உங்களுக்கு புரொவைட் பண்ணியிருப்பாங்க. நீங்க தாலுகா ஆஃபீஸ்ல வந்து வாங்குற சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, விதவை சான்றிதழ் மட்டும் தான். நீங்க மாத்தி எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இதுக்கப்புறமா வந்துட்டு மெயினா நீங்க நம்ம இப்ப சொன்ன டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ட நீங்க மிஸ் பண்ணிட்டு போறப்போ, கண்டிப்பா உங்களைய கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண அலோ பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னா அ அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ, தயவு செஞ்சு எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்துட்டு மறக்காம எடுத்துக்கங்க. அடுத்ததா வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்துட்டு டைப் ரைட்டிங் அதுக்கப்புறம் வந்து இந்த கம்ப்யூட்டர் இது சம்மந்தமான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்துட்டு அடிஷனலா வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எவிடன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு அடுத்ததா வந்துட்டு அவங்க அடிஷனலா அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டையும் வந்துட்டு வச்சுக்கணும். சரிங்களா? அதாவது நீங்க போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றப்போ இ-சேவா மையத்தில போய் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணீங்களோ, அந்த டாக்குமெண்ட்டை எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா நீங்க ஒரிஜினல் பிளஸ் 2 காப்பி ஆஃப் ஜெராக்ஸ் வந்துட்டு எடுத்துட்டு போகணும். இந்த செக்லிஸ்ட் நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா? உங்களோட இந்த சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போறதுக்கான இஷ்யூ வந்துட்டு சால்வ் பண்றதுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருக்கோன்னு சொன்னோம் இல்லையா? அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சைடுல இருந்து உங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் வந்துட்டு நாங்க புரொவைட் பண்றோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 கவுன்சிலிங் டாக்குமெண்ட் செக்லிஸ்ட் ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? அது மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு தனித்தனியான வந்து ஒரு செக்லிஸ்ட் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இதில நீங்க என்ன பண்ணியிருக்கிறோம் அப்டின்னா, நம்ம சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வரிசைப்படுத்திட்டோம். நீங்க இத வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு இதோட லிங்க் இருக்கும். அதில டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் போட்டுக்கிட்டீங்கன்னா, நீங்க எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்து வச்சுட்டீங்களா அப்டிங்கிறத செக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோகிராஃப் எடுத்து வச்சுட்டீங்களா, இந்த பாக்ஸ்ல வந்துட்டு உங்கனால ஒரு டிக் அடிச்சுக்க முடியும். சரிங்களா? இந்த மாரி வந்துட்டு ஒரு டிக் அடிச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாரி வந்துட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுட்டீங்களா, டிக்.
எவிடன்ஸ் ஆஃப் ரிலிஜியன் எடுத்து வச்சிட்டீங்களா? டிக். எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சிட்டீங்களா? டிக். இது மாதிரி உங்களுக்கு உங்களோட டாக்குமெண்ட்ட வந்துட்டு எடுத்து வச்சதுக்கப்புறம் வச்சீங்களா? இல்லையா? அப்படிங்கிறத செக் பண்றதற்கு இந்த செக்லிஸ்ட் வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த செக்லிஸ்ட்டுக்கான லிங்க் வந்துட்டு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஸோ அந்த லிங்க கிளிக் பண்ணி நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்க நம்ம வந்துட்டு இப்ப முன்னாடி டிஸ்கஸ் பண்ண எல்லா கேட்டகரிக்குமே நம்ம தனித்தனியான செக்லிஸ்ட் வந்து குடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜெனரல் கேட்டகரிக்கு குடுத்துட்டோம். இதுல அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்டுக்கும் குடுத்துருக்கிறோம். அதுக்கப்புறம் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, செக் அப்படின்னு வந்துட்டு போட்டு நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட் அப்லோடட், நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட் டேக்கன். அதாவது நீங்க ஆல்ரெடி வந்துட்டு உங்களோட போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றப்ப எவ்வளோ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருந்தீங்களோ, அந்த கவுண்ட்ட இங்க எழுதிட்டீங்கன்னா, நீங்க எடுத்து வச்சிருக்கிற டாக்குமெண்ட் அதே கவுண்ட்க்கு ஈக்குவல் ஆகுதா? அப்படிங்கிறத வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அது மாரி இது பிஎஸ்டிஎம்க்கு. பிஎஸ்டிஎம்க்கு வந்துட்டு இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ன்னு போட்டு இந்த கேப் ஏன் குடுத்துட்டோம் அப்டின்னா, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, 1வதுலருந்து 12வது வரைக்கும் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்க ஒரு சர்டிஃபிகேட் தான் எடுத்துட்டு போவீங்க. அப்ப இங்க 1 டூ 12 அப்டின்னு எழுதிட்டு டைரக்ட்டா நீங்க டிக் அடிச்சுக்க முடியும். அது மாரி வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சவங்களுக்கு, அவங்களோட கேட்டகரி வைஸ் வந்துட்டு எழுதணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு, இந்த மாரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும் வந்துட்டு ஒரு 6 காலம் வந்துட்டு நம்ம குடுத்துருக்குறோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிகிரி 1, டிகிரி 2ல வந்து இருந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது வந்துட்டு கன்டின்யூ ஆகுது. இது ஏன் நம்ம கன்டின்யூ பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி கேட்டீங்கன்னா, இஃப் இன் கேஸ் வந்துட்டு இப்போ நீங்க டிகிரி 1, டிகிரி 2 முடிச்சவங்க கண்டிப்பா பிஎஸ்டிஎம்மும் வந்துட்டு பிஎஸ்டிஎம்மும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. இஃப் இன் கேஸ் உங்ககிட்ட வந்துட்டு பிஎஸ்டிஎம் இல்லைன்னா, இங்க வந்துட்டு நாட் அப்ளிகபிள் இது மாரி ஏதாச்சும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். உங்கனால மார்க் பண்ணிக்கலாம் நீங்க. சரிங்களா? இது மாதிரி எல்லா கேட்டகரிக்குமே கவர்ன்மென்ட் எம்ப்ளாயிக்கு அதாவது என்ஓசி அப்படிங்கிற ஆப்ஷன் குடுத்து கவர்ன்மென்ட் எம்ப்ளாயிக்கு குடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் கேண்டிடேட்க்கு வந்துட்டு தனியா அந்த இடத்துல வந்துட்டு 8வது சர்டிஃபிகேட் மட்டும் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மொத்த எல்லா பாக்ஸ்லயுமே வந்துட்டு மாறி, மாறி வரும். ஸோ உங்களுக்கு எந்த பேஜ் வந்துட்டு சூட்டபிளா இருக்குதோ, அந்த பேஜ மட்டும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு, அதுல வந்து நீங்க உங்களுக்கு தேவையான இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களோட செக்லிஸ்ட்டா வந்துட்டு அத யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெறைய பேர் வந்துட்டு நம்ம சேனல பார்க்குறீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண வந்துட்டு மறந்தர்றீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதப்ப என்ன ஆகும்னா, இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்ததா போடுற இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் எதுவுமே உங்கள வந்து சேராது. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கிறப்போ, நம்ம அடுத்தடுத்ததா போடுற இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் எல்லாமே உங்கள ஈஸியா வந்து சேரும். நம்ம மறுபடியும் இன்னொரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீக்கடன் நியூஸ் அண்ட் டியூட்.